திருவடிகளே சரணம். பெருமானார் அருப்பாவில் உரைநடை பகுதியில் சொல்கிறாங்க, ஒரு காடு, மலை, குகை, மலை இந்த இடங்களுக்கெல்லாம் சென்று யோகம் செய்யக்கூடிய யோகிகள் பெறக்கூடிய சுத்த உஷ்ணத்தை ஒரு ஜாம நேரம் இக விசாரமின்றி பர விசாரிப்புடன் பாராயணம் செய்து கிடைத்தால் சுத்த உஷ்ணத்தை பெற்றுக்கொள்ளலாம் சொல்றாரு. இது சம்சாரியினுடைய நலங்கருதியோ என்னவோ பெருமானார் அருளிய அகவல் பாராயணத்தை பொருள் உணர்ந்து நிறுத்தி மெதுவாக படித்தா அந்த ஒரு ஜாம நேரம் ஆகிய 3 மணி நேரம் ஆகும். இப்போ அந்த ஒரு ஜாம நேரம் ஆகிய 3 மணி நேரத்தை ஐயாவுடைய இல்லத்துல அனைவருமாக சேர்ந்து பொருள் உணர்ந்து மன அடங்கும்படியாக அருமையாக பாராயணம் செய்தோம். இந்த பாராயணத்தின் விளைவு யோகிக்கு கிடைக்கக்கூடிய சுத்த உஷ்ணத்தை ஒரு சம்சாரியாகிய நாமெல்லாம் இன்னைக்கு பெற்றிருக்கிறோம். இதுவே ஞானஸ்நானம். இந்த கிறிஸ்துவ ஆலயத்தில் ஞானஸ்நானங்கிறாங்களே, அதெல்லாம் ஞானஸ்நானம் கிடையாது. பெருமானாருடைய அருள் நிறைந்த அந்த பாக்களை நாமெல்லாம் ஓதுனதான் இன்றைய கிடைச்ச ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானத்தில் கலந்து கொண்ட அனைவருமே பெருமானாருடைய திருவருளை பெறுவார்கள் என்பது நிச்சயம் என்று கூறி அடுத்து அன்பர்கள் நன்றி, வணக்கம்.